ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே நீங்கள் மகிழ்ச்சியாய், ஆசீர்வாதமாய், சுகமாய் இருப்பீர்களாக. உங்கள் இருதயம் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறதுனால் கொழுந்து விட்டு எரிவதாக, வசனத்தால் நிரப்பப்பட்டிருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 5ஆம் வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். சகலத்தையும் புதிதாக்குற ஒருவர் உண்டானால் உங்கள் எண்ணங்களை, பார்வைகளை, பேச்சுகளை, செயல்களை, போக்குவரத்துகளை எல்லாவற்றையும் புதிதாக்குறவர் அவரே. என்று கேட்டால் அதற்கு முந்தின வசனத்தில் சொல்லி இருக்கிறது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. மனுஷர்களிடத்திலே, நம்மிலே, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் மனுஷராகிய நமக்குள்ளே வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்கள் தேவனாயிருப்பார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய கண்ணீர்களை யாவையும் துடைப்பார். மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லவை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று. உங்களுடைய வாழ்க்கையினுடைய கண்ணீர்களை அழிக்கிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின. அப்ப அலறுதல் போச்சு, துக்கம் போச்சு, வருத்தம் போச்சு, கண்ணீரும் போயிடுச்சு, முந்தினவைகள் ஒழிந்து போயின. அப்படி ஒழிந்து போச்சுன்னா அடுத்து நடக்கிறது என்ன? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். பிரைஸ் காட். இந்த செவ்வாய்க்கிழமை காலையில உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா எல்லைகளிலும் ஒரு புதுமையை காண, a newness of life காண என் தேவன் உதவி செய்வாராக. ஏனென்று கேட்டால் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்கள் நடுவில் வாசமாக இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களுடைய துக்கங்களை, அலறுதல்களை மாற்றி போடுவார், முந்தினவைகளை அழித்து போடுவார். இதோ சகலமும் புதிதாயின. இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை இந்த காலைவெளியில ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செவ்வாய்க்கிழமை காலையில கொடுத்த இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின்படி கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் நாங்கள் அனைவரும் எந்தெந்த இடத்துல அலறி இருக்கிறோமோ, துக்கப்பட்டிருக்கிறோமோ, கண்ணீர் விட்டிருக்கிறோமோ, சங்கடப்பட்டிருக்கிறோமோ, அவைகள் எல்லாவற்றையும் நீக்கி நீர் புதிதாக்குகிறவர். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவர். அதோடு இல்லாதபடி இவைகள் உண்மையான சாட்சிகள். நான் பேசின இந்த வார்த்தைகள் உண்மையானவைகள், சத்தியமானவைகள், இவைகளை எழுதி வை. இந்த காலை வேளை எழுதி வைக்க வேண்டிய வார்த்தைகளை நாங்கள் அறிவிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு புதுமையை இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் தந்து உங்கள் பரிசுத்த நாமத்தை மைப்படுத்தி துதி கனமெல்லாம் உமக்கே ராஜா. பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. வெயில் காலங்கள் ஒருவரையும் கஷ்டப்படுத்தாதபடி பாதுகாத்துக்கும் உங்கள் நாமத்தை மைப்படுத்தும். எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், முந்தினவைகள் ஒழிந்து போயின, இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள். God bless you abundantly, again and again and again and again. Amen.